உங்க குழந்தை சின்ன விஷயத்துக்கு கோவப்படுதா, கீழே விழுந்து அழுகுதா, இல்ல கையில இருக்க பொருளை தூக்கி எறியுதா, இல்ல நீங்க சொல்றது எதையுமே கேட்கலையா? அப்படின்னா நீங்க ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கணும். குழந்தைக்கு கோபம் பிரச்சனை கிடையாது. அந்த கோபத்துக்கு பின்னாடி இருக்க காரணத்தை புரிஞ்சுக்காததுதான் பிரச்சனை. இந்த வீடியோல டீட்டெயிலா பார்க்கலாம். நான் பேசிக்கலி ஒரு ஹோமியோபதி டாக்டர். ஹோமியோபதியில ஒரு பேஷண்ட்டை முழுசா புரிஞ்சுக்கிட்டு அவங்களோட மைண்ட் அண்ட் பாடி கனெக்ஷனை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு நோயுள்ள மனுஷங்களுக்கு தான் நாங்கள் வைத்தியம் பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி என்கிட்ட வர பேரண்ட்ஸ் நிறைய பேர் சொல்கிற விஷயம், டாக்டர் என் பையனுக்கு இல்லை என் பொண்ணுக்கு நிறைய கோபம் வருது, கோபம் வந்துச்சு அப்படின்னு சொன்னால் ரொம்ப அழுகிறான், இல்லைன்னா அடம் பிடிக்கிறான், சொல்கிற பேச்சு எதையுமே கேட்க மாட்டேங்கிறான், இப்படிங்கிற ஸ்டோரியை எல்லா பேரண்ட்ஸும் மோஸ்ட் ஆஃப் த பேரண்ட்ஸ் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. இப்போ பட் நான் குழந்தைகிட்ட உட்காந்து பேச ஆரம்பிக்கிறப்ப அங்கே ஒரு புதிய ஸ்டோரி வெளியில் வரும். நம்பர் 1, கோபம் கெட்ட குணமா? ஒரு விஷயத்தை நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். நிறைய பேர் கேட்கறது, நிறைய பேர் சொல்றது கெட்ட குணம் இந்த கோபம்னு சொல்லிட்டு. பட் கோபம் அப்படிங்கிறது ஒரு உணர்ச்சி. நம்மளுக்கு சந்தோஷம் மாரி, கவலை மாரி, பயம் மாரி, அதுவும் ஒரு உணர்ச்சி. இதுல என்னன்னா, நம்ம அடல்ட் பெரியவங்க வந்து கோபப்பட்டா அதை வார்த்தைகளால அழகா சொல்லிடும், இதனாலதான் கோபப்பட்டேன்னு சொல்லிட்டு. பட் குழந்தைங்களுக்கு அதை வார்த்தைகளால எக்ஸ்பிரஸ் பண்ண தெரியாது. ஸோ அதை அவங்க பிஹேவியர்ல காட்ட ஆரம்பிச்சிடறாங்க. 2வது புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், குழந்தைங்களுக்கு ஏன் கோபம் வருது அப்படின்னு. அதுல 5 விஷயம் இருக்குது. நம்பர் 1, பசி. பெரியவங்களுக்கே பசி வந்துச்சு அப்படின்னு சொன்னா இரிட்டபிள் ஆயிரும், வெள்ளுன்னு தான் அடுத்தவங்ககிட்ட விழுகிறோம், பேசினாவே எரிஞ்சு விழுகிறோம். தென் குழந்தைங்களுக்கு சொல்லவா வேணும். நம்பர் 2, தூக்கமின்மை. ஒரு நாள் குழந்தை நைட்டு தூங்கல அப்படின்னா அடுத்த நாள் ரொம்ப ஈஸியா அது இரிட்டபிள் ஆயிரும், கோவப்பட ஆரம்பிச்சிடும். நம்பர் 3, அட்டென்ஷன். தன்னை கவனிக்கல, முக்கியமா அம்மா தன்னை கவனிக்கல அப்படிங்கிற ஃபீலிங் வந்தது அப்படின்னா, சில பேர் வீட்டில் பார்த்தீங்கன்னா குழந்தைங்க பொதுவாக 2வது குழந்தை பிறக்கிறப்பையோ இல்லை புதுசாக அவங்க வீட்டில் வந்து கசின்ஸ் யாராவது வர்றப்பதான் அந்த குழந்தைங்க அந்த கோபத்தை காட்டும். ஏன்னா அம்மாவோட அட்டென்ஷன் தன்னை விட்டு போகுது அப்படிங்கிற ஒரு ஃபீலிங்ல அட்டென்ஷன் அதை எக்ஸ்பிரஸ் பண்ண தெரியாம கோபமாக வெளிப்படும். அண்ட் 4வது ரொம்ப முக்கியமான விஷயம், இன்னைக்கு ரொம்ப ஜாஸ்தியா இருக்க விஷயம், ஸ்கிரீன் டைம். குழந்தைங்க அதிகமா போனை பாக்குறப்ப, இல்ல டேபை பாக்குறப்ப, இல்ல கம்ப்யூட்டரை பாக்குறப்ப, ஏன்னா நான் போன் சொல்றப்ப சில பேஷண்ட் சொல்றாங்க, இல்ல என் குழந்தை டேப் தான் பாப்பா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இங்க எந்த ஸ்கிரீன் டைம் எதுவா இருந்தாலும் குழந்தைங்க அதை அதிகமா பாக்குறப்ப அங்க நிறைய ஸ்டிமுலன்ஸ் இருக்கும், நிறைய மூளையை தூண்டி விட்டுக்கிட்டே இருக்கிற மாதிரியான விஷயங்கள் தான் குழந்தைங்க பாக்குறாங்க. ஸோ அந்த மாதிரி அதை அதிகமா பாக்குறப்ப குழந்தைங்களால ரிலாக்ஸாவே இருக்க முடியாது. ஸோ ஆட்டோமேட்டிக்கா கோபங்கிறது ரொம்ப ஜாஸ்தியா வர ஆரம்பிக்கும். தென் 5வது, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அவங்களோட உணர்வுகளை எக்ஸ்பிரஸ் பண்ண தெரியாதது. ஏதாவது ஒரு விஷயத்துல அதுங்க ஏமாந்துருச்சுங்க அப்படின்னு சொன்னா உடனே அதுங்களுக்கு கத்தி அழதான் தெரியும், இல்லைன்னா கீழே விழுந்து புரண்டு அழதான் தெரியும், எதையாவது தூக்கி எறியதான் தெரியும். ஸோ இந்த 5 விஷயத்த முக்கியமா பெற்றோர்கள் தெரிஞ்சுக்கணும், குழந்தைங்க ஏன் கோவப்படுது அப்படின்ட்டு. 3வது, பெற்றோர்கள் பண்ற ரொம்ப காமனான மிஸ்டேக் என்ன அப்படின்னா, ஒரு குழந்தை கோவப்பட்டு அதோட பிஹேவியர் வந்து லைக் தூக்கி எறிகிறதோ இல்லை கீழே விழுந்து அழுகிறதோ கத்துறதோ அப்படி பண்ண ஆரம்பிச்ச உடனே மோஸ்ட் ஆஃப் த பேரண்ட்ஸ் பண்றது, வாய மூடு, கத்தாத, ஏன் தான் நீ இப்படி இருக்கியோன்னு தெரியல, நீ யார் கூட சேர்ந்து இப்படி ஆனன்னு தெரியல, இல்ல நீ மட்டும்தான் இப்படி இருக்கியா, இங்க பாரு பக்கத்து வீட்டு பிள்ளைய பாரு, அது எவ்வளவு அமைதியா இருக்கு, இந்த மாதிரி வார்த்தைகளை கொட்டிடுறாங்க. அப்கோர்ஸ் அவங்களால அவங்களோட எமோஷன்ஸை மேனேஜ் பண்ண முடியாம ஃப்ரஸ்ட்ரேஷன்ல இப்படி கத்திடுறாங்க. பட் பெற்றோர்கள் இதை புரிஞ்சுக்கணும். நீங்க இப்படி கத்துறப்ப அகெயின் அந்த குழந்தைக்கு என்ன ஆகணும், ஒரு டிசப்பாயின்மெண்ட், ஒரு ஏமாற்றம். ஸோ நீங்க சொல்றதுனால அந்த குழந்தைங்க அமைதியாகாது, ரிலாக்ஸ் ஆகாது, இன்னும் கொஞ்சம் மோசமாக தான் ஆகும். சில குழந்தைங்க பார்த்தீங்கன்னா ரொம்ப கண்ட்ரோல்டா போட்டு சப்ரஸ் பண்ணிடுவாங்க. ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ரொம்ப பயந்த சுபாவமா இல்ல வேற மாதிரி ஒரு சில விஷயத்தோட, வேற அந்த எமோஷன்ஸை சேனலைஸ் பண்ண தெரியாம வேறு சில ப்ராப்ளத்தோட வருவாங்க. கோபம் மட்டுமா இருக்காது, வேறு சில தொந்தரவோட வருவாங்க. ஓகே, இப்ப குழந்தை கோவப்பட்டு கத்துது, அந்த டைம்ல என்ன பண்ணணும்? முக்கியமா நீங்க கோவப்பட்டுறாதீங்க, கோவப்பட்டு கத்திராதீங்க. 2 பேர் கோவப்படுறதுனால அந்த பிரச்சனை சால்வ் ஆகாது, இருக்கிறது மோசமாதான் ஆகும். ஸோ உங்களை நீங்க உங்க எமோஷன்ஸை பேலன்ஸ் பண்றதுக்கு உண்டான ஸ்டெப்ஸ் எடுங்க, காமா இருங்க. குழந்தை கத்தி கோவப்பட்டு கத்தி அதோட பிஹேவியர் சேஞ்ச் ஆகிறப்ப நீங்க அமைதியா அது கூடவே இருங்க. முக்கியமா அதை விட்டு எங்கேயும் போயிடாதீங்க, அது கூடவே இருங்க. குழந்தைங்கள்ட்ட நீங்க சொல்லலாம், நீ வந்து கோவப்படுறங்கிறது என்னால புரிஞ்சுக்க முடியுது, இந்த மாதிரி நீங்க சொல்றப்ப குழந்தைங்களுக்கு பாத்தீங்கன்னா சில நேரங்களில் குழந்தைங்க உடனே காமாயிரும். ஏன்னா அவங்களுக்குள்ள வந்து ஒரு செக்யூர்டு ஃபீலிங் இருக்கும், ஒரு சேஃப்டியை ஃபீல் பண்ணுவாங்க, அதனால அமைதியாயிருவாங்க. பட் நான் எகெயின் திரும்பவும் சொல்றேன், இதை வந்து நிறைய ரீல்ஸ்லயோ நம்ம வந்து கிண்டலா பேசுறாங்க. குழந்தை கத்திக்கிட்டு இருக்கப்ப நம்ம அமைதியா இருந்தோம் அப்படின்னு சொன்னா குழந்தைங்க உடனே அமைதியாக மாட்டேதுங்கன்னு சொல்லிட்டு. எவ்ரிதிங் இஸ் அ பிராக்டிஸ். நீங்க ஒரு நாள் அமைதியா இருந்துட்டு குழந்தைங்க உடனே அமைதியாகணும்னு எதிர்பார்க்காதீங்க. இதை நீங்க ரிப்பீட்டடா பிராக்டிஸ் பண்ண ஆரம்பிக்கிறப்ப உங்களோட எமோஷன்ஸை நீங்க மேனேஜ் பண்றப்ப உங்க உடம்பும் ஹெல்தியா இருக்கும், உங்க மைண்டும் ஹெல்தியா இருக்கும். ஸோ இட் ரிஃப்ளெக்ட்ஸ், இட் ரெசனேட்ஸ் ஆன் தி பேபி ஆல்சோ. ஸோ எப்படி நான் என்னைய
நிதானமாக வச்சுக்கிறது, அமைதியாக வச்சுக்கிறதுன்னு கேட்டிங்கன்னா, இதை பற்றின வீடியோ ஆல்ரெடி டீட்டெயில்ஸாக நிறைய வீடியோஸ் நான் போட்டிருக்கேன். என்னோட சேனலில் போய் செக் பண்ணி பாருங்கள். தென் அதுக்காக எல்லா கோபத்தையும் அக்செப்ட் பண்ணணும்னு நான் சொல்ல வரல, கண்டிப்பா கிடையாது. ஃபர்ஸ்ட் இதுல வந்து ஒரு டிஃபரன்ஷியேட்டிங் பாயிண்ட் இருக்குது. எமோஷன்ஸை அக்செப்ட் பண்ணணும், பிஹேவியர்ஸை கரெக்ட் பண்ணணும். அதாவது குழந்தைங்களுடைய கோவப்பட்டுச்சுங்க அப்படின்னு சொன்னா, அஃப்கோர்ஸ் உன்னோட கோபம், உன்னோட உணர்ச்சி அதை என்னால புரிஞ்சுக்க முடியுதுன்னு சொல்லணும். பட் அவங்களுடைய பிஹேவியர்ஸை சொல்லி புரிய வைக்கணும். பட் கிராஜுவலா தான் சேஞ்சஸ் நடக்கும். அவங்களோட கோபத்தை அக்செப்ட் பண்ண ஆரம்பிக்கிறப்ப அவங்களோட பிஹேவியர்லையும் சேஞ்சஸ் நடக்கும். நீ வந்து இதை தூக்கி போட்டு உடைக்க கூடாது, உனக்கு எதனால கோவம் வருதுங்கிறத முடிஞ்ச அளவுக்கு முயற்சி பண்ணு என்கிட்ட சொல்றதுக்கு, கத்தாத, ரிலாக்ஸ் ஆறு, எந்திரிச்சு உட்காந்து பேசு. அந்த மாதிரி நீங்க உடனே இல்லை, குழந்தைங்கள்ட்ட அது நார்மலா இருக்கிறப்ப அவங்கள்ட்ட உட்காந்து டீச் பண்ணணும். அது ரொம்ப எசென்ஷியல். அகெயின் ஒரு டிஃபரன்ஷியேட்டிங் பாயிண்ட், குழந்தை கோவப்படுறப்ப அந்த டைம்ல போய் டீச் பண்ணாதீங்க. ஏன்னா குழந்தை ரொம்ப கோவத்துல இருக்கிறப்ப அதோட மூளை ரொம்ப பயங்கரமா ஆக்டிவா இருக்கும். அந்த டைம்ல உங்களுக்கு லாஜிக்ஸ் எல்லாம் சொல்லி புரிய வைக்க முடியாது. ஸோ அந்த டைம்ல நீங்க காம்னஸை ப்ராக்டிஸ் பண்ணுங்க. குழந்தை ரிலாக்ஸ் ஆகி நார்மலா இருக்கிறப்ப எப்படி ஒரு குழந்தைக்கு நீங்க ஏபிசிடி சொல்லி கொடுக்குறீங்களோ, காங்கியாச்சா சொல்லி கொடுக்குறீங்களோ, அது மாதிரி அதோட பிஹேவியர்ஸை சொல்லி கொடுங்க. நீ வந்து அந்த டைம்ல வந்து நீ பிறண்ட இல்லையா, ஸோ இனிமேல் உனக்கு கோவம் வந்துச்சுன்னா அம்மாட்ட வந்து பேசு, அப்பாட்ட வந்து பேசு, எக்ஸ்பிரஸ் பண்ண ட்ரை பண்ணு. அந்த மாதிரி எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணணுங்கிறத கொஞ்சம் நீங்க டீச் பண்ணுங்க. இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அமைதியா மட்டும் இருக்கிறதுனால குழந்தைங்கள்ட்ட மாற்றம் ஏற்படாது. நீ இப்படி பண்ணக்கூடாது, இது பண்றதெல்லாம் தப்பு அப்படின்னு சொல்லி குழந்தை கோவப்படுறப்ப நீங்களும் சேர்ந்து கோவப்பட்டு கத்துறதுனாலே மாற்றங்கள் ஏற்படாது. இது ரெண்டையும் அழகா லிவரேஜ் பண்ணும், அழகா இன்டெகிரேட் பண்ணி கோவப்படுறப்ப நீங்க அமைதியா இருக்கணும், அது ரிலாக்ஸா இருக்கிறப்ப அந்த டைம்ல போய் டீச் பண்ணணும். எந்த டைம்ல டாக்டர்கிட்ட போய் நீங்க அப்ரோச் பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, குழந்தை வந்து டெய்லி ரொம்ப கோவப்படுது, தன்னைத்தானே காயப்படுத்திக்குது, இல்லை அடுத்தவங்களை காயப்படுத்துது, ஸ்கூல்ல இருந்து ரெகுலரா கம்ப்ளைண்ட் வந்துட்டே இருக்குது, குழந்தை எந்த இடத்துக்குலாம் போதும் அந்த இடத்துல ஒரு ப்ராப்ளமை கிரியேட் பண்ணிக்கிட்டே இருக்கு, அதோட தூக்கம் சரியால, அதோட கவனம் சிதறது, அதாவது கவனச்சிதறல்னு சொல்லுவாங்க இல்லையா, அது இருந்தது, பசி சாப்பாடு அதெல்லாம் ஒழுங்காவே இல்லை அப்படின்னா இம்மீடியட்டா டாக்டரை போய் கன்சல்ட் பண்ணி குழந்தைய எவாலுவேட் பண்றது ரொம்ப நல்லது. கமிங் டு ஹோமியோபதியில கோபத்துக்கு மெடிசன் இருக்கா, நீங்க எப்படி ட்ரீட் பண்ணுவீங்க? இன்னொன்று நிறைய பேர் எனக்கு மெசேஜ்ல அனுப்புறாங்க, டாக்டர் நீங்க வந்து ஹோமியோபதி மருந்து பத்தியும் சொல்ல மாட்டேங்கிறீங்களே, ஹோமியோபதி ஹெல்ப் பண்ணுன்னு தான் சொல்றீங்க, எப்படி வேலை செய்யும் சொல்றீங்க, பட் என்ன மெடிசன் சொல்ல மாட்டேங்கிறீங்களே. கெயின் நான் சொல்றேன், ஹோமியோபதியில் வந்து உங்க குழந்தைக்கு வந்து கோவம் அதிகமா இருக்குன்னு நீங்க ட்ரீட்மெண்ட்க்கு போனீங்க அப்படின்னு சொன்னா ஒரு மருந்து எடுத்து கொடுக்க மாட்டாங்க. அந்த குழந்தைக்கு ஏன் கோவம் வருது, அந்த குழந்தைய முழுசா அனலைஸ் பண்ணி அதோட பிஹேவியரல் பேட்டர்ன் எப்படி இருக்கு, அதோட பசி, தூக்கம், அதோட ஃபுட் ஹேபிட்ஸ் எப்படி இருக்குங்கிறது முழுசா எவாலுவேட் பண்ணி இண்டிவிஜுவலைஸ் மெடிசன் தான் கொடுப்போம். ஸோ கோபத்துக்கு மெடிசன் கிடையாது, கோபமுள்ள குழந்தைக்கு தான் மெடிசன். ஸோ இப்படிதான் ஹோமியோபதியில் ட்ரீட் பண்ணுவோம். ஸோ அதனால எனக்கு இந்த மெடிசன் சாப்பிடுங்க கோபம் குறையும்லாம் சொல்ல முடியாது. தட் இஸ் நாட் அ கிளாசிக்கல் ஹோமியோபதி. அண்ட் முக்கியமா ஒரு விஷயத்தோட இந்த வீடியோவை நான் ஃபினிஷ் பண்றேன். கோபம் அப்படிங்கிறது அது ஒரு இன்ஃபர்மேஷன். அந்த இன்ஃபர்மேஷனை நம்ம எவாலுவேட் பண்ண ஆரம்பிக்கிறப்ப, அந்த குழந்தைய முழுசா புரிஞ்சுக்க ஆரம்பிக்கிறப்பயே பாதி பிரச்சனை சரியாயிரும். எல்லா குழந்தைங்களுக்கும் ட்ரீட்மெண்ட் கிடையாது. நான் சொன்ன மாதிரி சில அறிகுறிகள் இருந்தது அப்படின்னு சொன்னா கண்டிப்பா டாக்டரை கன்சல்ட் பண்ணி எவாலுவேட் பண்ணுங்க.